அமலாபால் அவர்கள் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அமலாபால் அவர்கள் கடைசியா ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அமலாபால் அவர்கள் எல்லா இடத்துக்குமே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமலாபால் டிராவல் பண்றது விஷயம் கிடையாது. பட் அமலாபால் அவர்கள் வந்து 7 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்கும்பொழுது இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இங்கே நியூஸா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. யூஸ்வலா ஒரு நபர் வந்து பிரெக்னென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. அண்ட் அவங்க எங்கே வெளியில் போனாலும் வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருப்பாங்க. அமலாபால் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக படத்தோட ப்ரொமோஷனுக்காக பயங்கரமாக எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர கேர்ஃபுல்லாக தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க படத்தோட ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி டிராவல் பண்ணுறது வந்து எல்லாருமே வந்து பயங்கர போல்டான ஒரு டிசிஷன். ஒரு படத்துக்காக 7 மந்த்ஸ் பிரெக்னென்ட்டாக இருக்கும்பொழுது அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அமலாபால் அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வந்துட்டு அமலாபால் அவர்கள் பப்ல அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வெள்ளா பரவிட்டு இருந்துட்டு இருக்கு. அமலாபால் அவர்கள் கடைசியாக நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து ஆடு ஜீவிதம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க திருப்பி படம் நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்துட்டு இருக்கு. நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அமலாபால் அவர்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் படங்கள்ல நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.